ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை, மனைவின்னு சொல்லிட்டு குடும்பமா வாழணும்னு ரொம்ப நாளா ஆசை. இப்ப இவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ண எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ண பார்த்தா, அந்த பொண்ணு ஜாலியா தான் ஹீரோவ டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. எனக்கு கல்யாணம், குழந்தை இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் சும்மா ஜாலியா தான் உன்ட்ட பழகுறேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பிரேக்குக்கு அப்புறம் அவர் ரொம்பவே சோகமா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு, வருடங்களும் ஓடுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இவருக்கு ஏத்த மாரி இன்னொரு பொண்ண கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ண லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இவரோட எய்மே எப்படியாவது ஒரு குழந்தைய பெத்துட்டு குடும்பமா வாழணுங்கிறது தான். ஆனா இவங்க நேரம் இவங்களுக்கு குழந்தையே அமைய மாட்டுது. சரின்னு ஒய்ஃப் டாக்டரை போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கிளினிக் போனா, அந்த கிளினிக்ல டாக்டரா இருக்காது நம்ம ஹீரோவோட எக்ஸ். ஒய்ஃபுக்கு இவங்க ஹீரோவோட எக்ஸுங்கிறதெல்லாம் தெரியாது. இவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க நாள் கணக்குல போக போக எக்ஸும் ஒய்ஃபுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. எக்ஸ் ஒய்ஃபோட ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போதே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி லவ் பண்ணவனோட ஒய்ஃப் தான் இவங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவனோட ஆசையே ஒரு குழந்தை வேணுங்கிறது தானேன்னு சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் பண்ணலாமேன்னு முடிவு பண்றாங்க. உங்களோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கனால உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை. உங்களோட எக் எடுத்து சரகசி மூலியமா குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்றாங்க. பத்தாததுக்கு நானே உங்களுக்கு சரகசியா இருக்கேன்னு சொல்லவும் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பத்தி ஹீரோ கிட்டே வந்து சொல்றாங்க. ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷம், ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆமா, சரகசியா இருக்க யார் ஒத்துக்கிட்டான்னு கேட்கும்போது நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டரே ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னதாங்க இப்போதான் ஹீரோக்கு தெரியுது இதுக்கு ஒத்துக்கிட்டது ஹீரோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஒய்ஃபை எந்த அளவு லவ் பண்றாரோ அதே அளவு எக்ஸ் மேலேயும் காதல் இருக்கு. அவங்கள மறக்கவே முடியல இவரால. ஹீரோ இவங்க தான் என்னோட எக்ஸுங்கிறத மறைக்காம ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறாரு. ஒய்ஃபுக்கு இதுக்கப்புறம் தான் சந்தேகம் பயங்கர வலுவாகுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலே இவங்களுக்கு கோவம் வருது. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத ஒய்ஃபு ஹீரோ கிட்ட இனிமேல் உன் கூட என்னால் வாழ முடியாது, நீ வேணா உன் எக்ஸ் கூட வாழ்ந்துக்கோ, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்துட்டு நான் போயிடுறேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ரெண்டு பேர்ல யாரையுமே விட்டு கொடுக்க மனசு இல்லை. ரெண்டு பேரோடையுமே வாழணும்னு நினைக்கிறாரு. அப்படியே நாட்கள் போகுது. கடைசியில் குழந்தையும் பிறந்துருது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எக்ஸும் ஒய்ஃபுமே சேர்ந்து நம்ம ஏன் ஒன்றா வாழக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை தான் ஹீரோவும் எதிர்பார்த்தாரு. ஸோ எல்லாருமே இனிமேல் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்வாங்கங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.